அண்ணன் அந்த கதை என்ற சொன்னாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தன் 100 ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான். எப்படா இடம் வாங்கினு கேட்டதுக்கு 500 எரும மாடு இருந்துச்சு, அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான். எரும மாடை வித்து எதுக்கு 100 ஏக்கர் வாங்கியிருக்க? எரும மாடை வித்துட்டான். அந்த வித்த காசுல 100 ஏக்கர்ல அருமையான தொழுவம், மாட்டு தொழுவம் கட்டியிருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் அட பைத்தியக்காரா, மாட்டை பூரா வித்துப்பட்டு ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற? உன்ன மாதிரி முட்டா பைய, கேன பைய, கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான். ஏண்டா எரும மாட்டை பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்ட நானே முட்டா பையன்னா, பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவன் எவ்வளவு பைய முட்டா பைய? சொந்தமா பிளைட் இல்ல, சொந்தமா வானூர்தி இல்ல, அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம், நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எந்த முட்டா பையல் நினைச்ச அண்ணன் சொன்னான்னு தெரியல. அந்த முட்டா பையலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம்.